எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. போராடும் ஆசிரியர்களை அடக்கி ஒடுக்குவதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான், அரசு பள்ளிகளில் வேலை செய்யும் இடைநிலை ஆசிரியர்களில் குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு குறைவான ஊதியம் வழங்கி வருவது சிறிதும் அறமற்ற செயல். ஆட்சிக்கு வந்தவுடன் சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக திமுக அரசு ஏமாற்றி வருவது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்று சாடியுள்ளார். ஒரே அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஒரே வகையான பணிபுரியும் ஆசிரியர்களில் குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்குவது எந்த வகையில் நியாயம்? இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆராய 2023 திமுக அரசு அமைத்த குழு என்னானது? அக்குழு கொடுத்த பரிந்துரைகள் என்ன? மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக பெருமைப்படும் திமுக அரசு மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய ஊதியம் தர மறுப்பது ஏன் என்ற கேள்விகளை அடுக்கியுள்ளார். மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவதாக கூறும் திமுக அரசு அறிவை புகட்டும் ஆசிரியர் பெருமக்களை அடக்கி ஒடுக்குவதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என்று விமர்சித்துள்ள சீமான், ஆசிரியர்களை இனியும் வாட்டி வதைக்காமல் ஊதிய பாகுபாட்டை களைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.